இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு புனித மத்தியாஸ் அவர்களுடைய விழாவினை சிறப்பிக்கின்றோம். ஆக மத்தியாஸ் என்ற பெயரை தாங்குகின்ற ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. ஏனென்றால் நம்முடைய பிறப்போ அல்லது நாம் இந்த நபருக்கு அல்லது இந்த பெற்றோருக்கு தான் நாம் பிறக்க வேண்டுமென்றோ நாம் கனவு கண்டதும் இல்லை, அதை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. ஆக நம்முடைய வாழ்வையே செதுக்குகிற வேலையிலிருந்து இறுதி வரை முழுமையான நம்முடைய வாழ்வை கட்டமைப்பது என்பது இறைவனுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆக இறைவன் என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று சிந்திக்கின்ற பொழுது இன்றைய புனிதரை நாம் பார்க்கின்றோம். மத்தியாஸ் என்பவர், இவர் இயேசுவோடு இருந்த 12 சீடர்களில் ஒருவர் அல்ல. மாறாக இயேசுவை தொடக்க காலத்திலிருந்து பின்பற்றி வந்த ஒரு நபர். ஆனால் இவர் எந்த இடத்திற்கு தேர்வு செய்யப்படுகிறார் என்றால், யூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவை காட்டி கொடுத்து தற்கொலை செய்து கொண்ட அந்த மனிதனுடைய இடத்தில் இவரை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்றாக சேர்ந்து தூயாவின் துணையோடு தேர்வு செய்கின்றார்கள். இதற்கு இயேசுனுடைய பணியை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக. ஆக இவர் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக ஒருவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் தேர்ந்தெடுத்த ஒருவர் தோற்று போயிருந்தாலும் அந்த இடத்தில் இயேசு இன்னொருவரை அமர்த்துகிறார் என்பதை நாம் இதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு, நான் செய்யலைன்னா இது யார் செய்ய போறா, நான் என்னுடைய பிள்ளைகளை கவனிக்கலைன்னா வேற யார் பாப்பா, நான் இதை வீட்டில் சமைச்சு வைக்கலைன்னா வேற யார் செய்வா, நான் இல்லைன்னா நடக்கும் என்பது போன்ற பல நிலைகளில் நாம் வாழ்ந்து நம்மையே நாம் காயப்படுத்தி கொண்டிருப்போம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் அந்த இடத்தில் இல்லை என்றால் இன்னொருவர் அந்த வேலையை செய்வார். நான் தான் அந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்பது அல்ல. ஆக இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த வாய்ப்பை நாம் வாழ வேண்டுமே ஒழிய நான் என்ற அகந்தையை நாம் அகற்றி வைத்திருக்க வேண்டும். காரணம், எந்த இடத்திலும் இறைவன் என்னை மாற்றி அமைக்க முடியும், என்னுடைய இடத்தில் இன்னொரு நபரையும் வைக்க முடியும். ஆக கடவுள் என்னை போன்ற உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனை தேர்ந்தெடுத்து அசாதாரண மனிதனாக மாற்றுகின்றார். இந்த அசாதாரண மனிதனாக மாற்றுவது புகழ் பெறுவதற்காகவோ பதவியில் அமர்வதற்காகவோ அல்ல. மாறாக நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையிலே, அதாவது நாம் விசுவாசத்தில் ஊன்றியிருந்து அந்த விசுவாசத்தை மக்களுக்கிடத்தில் எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக, அன்பிலே, இறைவனுடைய அன்பிலே ஆழமாக உள்வாங்கி அந்த அன்பை பிறருக்கு கடத்தக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஒவ்வொருவரும், ஒரு குருவானவராக இருந்தாலும் சரி, ஒரு அருட்சகோதரியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இந்த அன்பு செயலுக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக அது எப்படிப்பட்ட அன்பு என்பதை நாம் சிந்திப்போம். கூறுகிறார், நான் உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்து இருப்பவரை நேசி. இது சாதாரண உணர்வுபூர்வமான அன்பு அல்ல. எனக்கு ஒருத்தரை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அவருடைய அழகென்ன மெய்சில் இருக்க வைத்து விட்டது என்பது போன்று வெளிப்புற தோற்றத்தினால் ஏற்படக்கூடியது ஒன்று அல்ல, அல்லது ஈர்ப்பினால் ஏற்படக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக இது தியாகம் நிறைந்த ஒரு அன்பு. என்றால் இந்த அன்பு தான் இயேசுவை சிலுவையில் ஏற்றியது. காரணம், அவர் நம்மை முழுமையாக அன்பு செய்தார். நம்மை மீட்பதற்காக தன்னை சிலுவையில் அர்ப்பணித்தார். தன் உயிரை பற்றியும் கவலைப்படவில்லை, தன்னுடைய வேதனைகளை பற்றியும் கவலைப்படவில்லை, தன்னுடைய உடலிலிருந்து பாய்கின்ற இரத்தம், உயிர் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னை சிலுவையில் கொடுத்தார். இந்த அன்பில்தான் சீடர்கள் நிறைவு பெற்றிருக்கின்றார்கள். காரணம் என்ன? பயந்திருந்த சீடர்கள், யூதர்களை கண்டு பயந்து அறையை பூட்டி வெளியே வராமல் இருந்த சீடர்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்தவுடனே இயேசுடைய அன்பை உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். தைரியத்தோடு இயேசுடைய பணியை செய்வதற்கு வெளியே வருகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் தங்களுடைய உயிரை கொடுக்கவும் துணிகின்றார்கள். உயிரை துச்சமென கருதுகின்றார்கள். இயேசுவுக்காக நான் எதையும் செய்வேன் என்று வெளியே வருகின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட தைரியம் உள்ளவர்களாக நாம் இயேசு இருக்கின்ற பொழுது உண்மையான இயேசுடைய அன்பை உணர்ந்திருக்கின்றோம் என்று பொருள்படுகிறது. அதுபோன்று இந்த உலகிலே போர், அரசியல் சித்து விளையாட்டுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இயற்கை பேரிடர்கள் என்று பல நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது போன்ற இடங்களில் குரல் கொடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கு இறைவனுடைய அன்பு தேவைப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, தவறுகள் நடப்பதை பார்த்து ஒதுங்கி நிற்பது அன்பு அல்ல. அநீதியை கண்டு
ஒதுங்குவது அன்பு அல்ல, மாறாக அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு நாம் நிற்பதே உண்மையான அன்பு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், தன்னுடைய நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதே சிறந்த அன்பு. அத்தகைய அன்பு தான் இந்த புனித மத்தியாஸ் அவர்கள் இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து அன்பு என்றால் என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். சிந்தித்தவர்களாக நாம் தொடர்ந்து வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.